சார் எங்க வீடு பாத்தீங்கன்னா சின்ன வீடு தான், பெஸ்டா இன்டீரியர் ஒர்க் பண்ணி தரணும், அதே நேரத்துக்கு ஸ்பேஸ் சேவிங்காவும் இருக்கணும். சோ அப்படி ஏதாவது பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா. நீங்க வந்து ஸ்பேஸ் சேவிங்கிறது ஒரு ட்ரெண்ட். இதுல ஸ்பேஸ் சேவிங்கிறது ஒரு முக்கியமான எலிமெண்ட் கூட. எக்ஸாம்பிள் இங்கே பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல வந்து காட் போட்டா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஆக்குபை ஆகும். அப்ப லிவிங் ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மியாகும். அதனால ஒரு ஃபோல்டபிள் பெட் சஜஸ்ட் பண்ணேன். கஸ்டமர் கூட கேட்டாங்க எவ்ரி டைம் நம்ம ஓபன் பண்றது கஷ்டமா இருக்குன்னு. அதனால கிடையாது, நீங்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த காட் வந்து ஒரு 2 அடல்ட்ஸே தாராளமா தாங்கும். அண்ட் வேற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் ஸ்லைடிங் வாட்டருக்கும் ஒரு ஸ்பேஸ் சேவிங் தான். ஏன்னா கட்டில் போட்டதுக்கு அப்புறம் இங்க டோர் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க நின்று ஓபன் பண்றதுக்கு இடம் இருக்காது. ஸோ அகைன் அதனால தான் ஸ்லைடிங் வாட்டருக்கும் கொடுத்துருக்கோம். அகைன் நீங்க வந்து கேட்ட மாதிரி ஒரு ஸ்பேஸையும் பார்த்து நம்ம அந்த ஸ்பேஸ் எப்படி பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணலாம்ன்றது தான் இன்டீரியரோட அட்வான்டேஜ். ஸோ அதுதான் நம்ம என்னோட ரோல் வந்து அங்கதான் பிளே ஆகும். சரி, ஒரு கார்பெண்டர் ஃபினிஷ்க்கும் இன்டீரியருக்கும் என்ன சம டிஃபரன்ஸ்னா, நீங்க இது பண்ணணும்னு சொன்னா கார்பெண்டர் பண்ணுவாரு. அதை எப்படி பண்ணணும், இங்க என்ன சைஸ்ல பண்ணணும், என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்தா உங்க வீட்டுக்கு எஸ்தெட்டிக்கலி பெட்டரா இருக்கும், இதெல்லாம் சூஸ் பண்றது தான் ஒரு இன்டீரியர் டிசைனர். அங்கதான் அந்த இன்டீரியர் டிசைனர் ரோல் நம்ம பிளே பண்றோம்.